ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனா ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச பருப்புக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய அத்தை இதை ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருந்தது. பருப்புக்கீரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு பருப்பு வேக வைக்கலாங்க. பருப்பை குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்துலேயோ இல்லை மண் சட்டிலேயோ வேக வைக்கிறது ரொம்பவே நல்லது. பருப்பு வேக ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் அதிகபட்சமாக. பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லக்கெண்ணையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்துடும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு வெந்த பிறகு பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக இந்த தண்ணியை மட்டும் தனியாக கொஞ்சமாக வடித்து எடுத்துடலாம். ஒரு 4-5 கரண்டி பருப்பு தண்ணி எடுத்து வச்சோம்னா ரசத்துக்கு போதுமானது. இப்போ பருப்பு வெந்த பிறகு அதே பருப்பில் நம்ம 1 கட் அளவுக்கு அரைக்கீரை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் 15லேருந்து 20, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, பூண்டு 6லேருந்து 7 பல், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். கீரை நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம அதிலேயே வேக விட்டுடலாம். பருப்பு தண்ணியிலேயே கீரை வேகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். பருப்பு கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம ரசம் வச்சிடலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துருக்கேன். இதை தான் நம்ம தாளித்து ரசத்தில் போட போகிறோம். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். அதோட பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தா போதும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமாக ரசத்துக்கு வரமிளகாய் தான் சேர்த்துப்போம். ஆனால் பருப்பு ரசத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இது அப்படியே ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ ரசம் நல்லா சூடாகட்டும். நுரக்கட்டி வர வரைக்கும் ரசம் இருக்கணும். கொதித்து வரக்கூடாது. நுரக்கட்டினது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பருப்பு கீரையை பார்ப்போம். கீரை நல்லா வெந்துருச்சு. கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரும். பாருங்கள், இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை நம்ம கடைஞ்சி எடுக்க போகிறோம். கடையும் போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா கடையும் போது மேலே தெரிக்கும். அதனால் எக்ஸஸாக இருக்க தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாம். நம்ம கரண்டியில் அள்ளும்போது கீரையும் சேர்ந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை நம்ம எடுத்துடலாம். கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் மட்டும் போதும். எக்ஸஸாக இருக்க வாட்டரை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பருப்பு தண்ணியை நம்ம கடைஞ்ச பிறகு திரும்பவும் ஆட் பண்ணுவோம். அதனால் கீழே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்து யூஸ் பண்ணி தான் கடைய போகிறோம். லைட்டிங் சரியாக இல்லாதனால உங்களுக்கு தெரியல. வெங்காயம், கீரை, பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று போல் மசிச்சு வரணும். கீரையை கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கீரையை தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். இதோட இடித்து வச்சுருக்க 4 சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் 1 இதையும் சேர்த்துப்போம்.
இது எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். இந்த தாளிப்பு சேர்த்தும் போது கீரையோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கீரையில் போட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியையும் அதிலையே சேர்த்துக்கலாம். இப்போது கீரை ரொம்ப திக்காக இருக்கும். அந்த தண்ணி சேர்த்தும் போது தான் அது கரெக்டான ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போது நம்மளோட பருப்பு கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான லஞ்சாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகுங்க. ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி. என்னோட பையனோட ஸ்கூல் லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம், அதில் மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கு. நம்மளோட லஞ்ச் தான் கீரை சாதம் மட்டும் வச்சா போதுங்க. தேங்க்யூ.